ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சாராஸ். இன்றைக்கி வந்து ஒரு பிகினர்ஸ் சாக்லேட் கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ப்ரொஃபஷ்னல் கிடையாதுங்க, வீட்டில் எல்லாருமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு பண்ணுறது தான். வாங்க போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். இதுக்காக பெருசாக மெஷர்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். நார்மலாக ஒரு கப் அளவுக்கு இந்த கப் நான் எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்து 2 கப் மைதா நம்ம இன்றைக்கி வந்து எடுத்துக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் க்ளீனாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ 2 கப்புக்கு வந்து 1 கப் வந்து கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து டேபிள் ஸ்பூன் எல்லார் வீட்லேயுமே ஈஸிலி அவைலபிள். ஸோ பேக்கிங் சோடா வந்து 1 ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பேக்கிங் பவுடர் வந்து 2 ஸ்பூன் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ட்ரை பவுடர்ஸ் எல்லாமே. ஸோ இதை நம்ம நல்லா வந்து ஜெலிச்சு எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம ஜெலிக்காமல் வந்து கலந்தோம் அப்படின்னா வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகலை அப்படின்னா கேக் வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வீட்டில் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகுது. நானுமே இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை வந்து நல்லா ஜெலிச்சிடலாம், பிஃபோர் நம்ம வந்து வாட்டர் கண்டென்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா ஜெலிச்சிடலாம். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஒரு சூப்பராக வந்து கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னோடய பெஸ்டிக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் பையனும் டிசைட் பண்ணி தான் அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி அவுட்கம் வருதுன்னெலாம் தெரியல. நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறதை உங்களுக்கு நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சல்லடை நிற்கிறது பாருங்கள். அதையும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டு ஜெலிச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு பவுலில் வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், வேணும்னா ரிச்னஸ்க்காக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உருக்கின பட்டரும் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து வந்து ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெறும் ஆயில் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் எப்பயுமே பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கனாலே ஒரு 1/4 அளவுக்கு வந்துடும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துடும். சாரி, ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துடும். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம வந்து 1/2 கப்பு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இதை ரெண்டும் சேர்த்து வந்து 3/4 கப்பு பட்டர் அண்ட் ஆயில் சேர்த்து 3/4 கப். ஓகே. ஸோ அது கூடவே ஒரு 3/4 கப் தயிர். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் வந்து க்ரீம் மில்க் சேர்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நான் இப்போ சேர்க்குறது வந்து பசும்பால் தான். ஸோ நீங்கள் வந்து என்ன மில்க்னாலுமே சேர்த்துக்கலாம். இது வந்து ஹெவி ஃப்ரெஷ் க்ரீம், லைட்டு, ஹெவி அப்படிலாம் இல்லை, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சில கேக்ஸ்க்கு வந்து கம்பல்சரி வந்து ஹெவி மில்க் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன மில்க் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ 2 கப் வந்து மில்க், 2 கப் மில்க், 3/4 கப் எண்ணெய் ப்ளஸ் பட்டர், 3/4 கப் தயிர், ஸோ 2 கப் வந்து சர்க்கரை. ஸோ பாலும் சர்க்கரையும் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்க்கும் போது ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும் கேக்குக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 கப் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து மெல்ட் ஆகாமல் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கேக் நல்லாவே வராது. ஸோ நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் கை விட்டு நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விஸ்க் இருந்தாலே போதும். ஃப்ராஸ்டிங்க்கு தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படும். இதுக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் கையிலேயே வந்து நல்லா வந்து விஸ்க் வச்சு லம்ஸ் இல்லாமல் கிளறி விடுங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து கன்வெக்ஷன் ஓவனில் தான் நான் செய்ய போகிறேன். இதே நீங்கள் வந்து குக்கர் மெத்தட்லேயும் செய்யலாம். கன்வெக்ஷன் ஓவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் நான் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 இன்ச் பேனில் வந்து பட்டர் பேப்பர் ப்ளஸ் வந்து மைதா வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம வந்து ஹாஃப் போர்ஷன் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 பேட்சாக பண்ண போகிறேன். ஒரு பேட்ச் கேக்காகவும், இன்னொரு பேட்ச் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சாக்கோ ட்ரஃபிள் கேக் மாதிரி வீட்டில் வந்து பீசஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்காக என் பையனுக்காக, இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன். ஸோ 2 பேட்சாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அவுட்கம் வருதோ அப்படியே ஃப்ளோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணிடலாம். நான் வந்து 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள்
குக்கரில் வந்து அடியில் வந்து தூள் உப்பு போட்டுட்டு மேலே வந்து ஒரு வயர் ரேக் வச்சு இதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் கன்வெக்ஷன் ஓவனில் காமிக்கிறேன். நீங்கள் இதை வந்து நார்மலாக குக்கர்லேயும் பண்ணலாம். சேம் அதே மெத்தட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா ஒரு 5-10 நிமிஷம் மட்டும்தான் முன்ன பின்ன ஆகும் மைக்ரோவேவ்க்கும் குக்கருக்கும். எப்பயுமே நம்ம வந்து மீடியம் மிதமான, அதாவது வந்து ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை நல்லா அந்த பாத்திரத்தை நல்லா வந்து தட்டி விட்டுறேன். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கன்வெக்ஷன் ஓவன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கன்வெக்ஷன் மோட் போயிட்டு 190 டிகிரி செல்சியஸில் உள்ளே நான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ரெண்டுமே ஒரு 30 to 31 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். இதே நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். ஸோ இதுலேயுமே நான் வந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஸோ 2 லேயராக வச்சுருக்கிறதுனால மேலே இருக்கிறத கீழேயும் கீழே இருக்கிறத மேலேயும் நான் வைஸ் வைஸாக எடுத்து வைப்பேன். நீங்கள் சிங்கிளாக பண்ணுறீங்கன்னா ஓகே, இல்லைனா வந்து மேலே வந்து சீக்கிரம் வந்து ரெடி ஆகிடும், அடியில் வந்து ரெடி ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ராஸ்டிங்க்கு ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. டார்க் சாக்லேட் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மல் சாக்லேட் கூட வாங்கிக்கலாம். ஸோ டார்க் சாக்லேட் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். இது பெருசாக அளவுலாம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ராஸ்டிங்க்கு எப்படி தேவையோ, டெக்கரேஷனுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸிலி எல்லா மார்க்கெட்ஸ்லேயுமே அவைலபிள். ஸோ என் பையன் வந்து அந்த 100 கிராம்ஸ் சாக்லேட்லேயும் ஒரு 2 பீஸ் எடுத்துருவான். ஸோ நான் இன்றைக்கி வந்து 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங்காக நிறைய வந்து பேக்கிங் வீடியோஸ் வந்து வரும். ரீசன் என்ன அப்படின்னா வந்து சம்மர் ஹாலிடேஸ். எனிவே வீட்டில் இருந்து தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலுமே எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிய போகிறது. ஸோ முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 2 மந்த்ஸ் வந்து கண்டினியூவாக என் பையனை என்கேஜ் பண்ண பேக்கிங் தான் வந்து நிறைய பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். குக்கீஸ்லாம் நிறைய வரும் வீடியோஸ். ஸோ மீன்வைல் வந்து ப்ரைடல் ஒர்க்ஸ் போகும்போது கொஞ்சம் வந்து பிஸியாக இருப்பேன். ஸோ மற்ற டைம்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. குக்கீஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயராகவே வந்து ட்ரை பண்ணுறேன். நிறைய குக்கீஸ் வந்து நல்லா வருது. பட் ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நடுவில் என்னோடய மைக்ரோவேவ் வந்து ரிப்பேர் ஆனதுனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல, பேக்கிங் வீடியோஸ். ஸோ ஷியூராக கண்டினியூவாக நான் வந்து நிறைய பேக்கிங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இது வந்து எல்லாமே பிகினர்ஸ். நானுமே வந்து இதில் ஒரு பிகினர் லெவல் தான். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இதை நம்ம டார்க் சாக்லேட்டே நல்லா வந்து ரஃப்பாக வந்து சாப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ண போகிறோம். நார்மலாக நம்மளோட கேஸ் அடுப்பில் வந்து இது வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு. நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிங்கன்னா பயங்கர ரிச்னஸ் இருக்குங்க. அப்படி சப்போஸ் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நீங்கள் மில்கே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிவ் என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மில்கே ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் கேக் வந்து ஒரு 3 to 4 டேஸில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். 1 டேலேயே ஃபினிஷ் ஆகிடும். ஸோ 3 to 4 டேஸில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். அடியில் வந்து நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுலில் பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து டபுள் பாய்லர் மெத்தட் சொல்லுவாங்க. சாக்லேட்டை நம்ம டேரெக்டாக வந்து அடுப்பில் வைக்கவே கூடாது. வச்சா அது வந்து கருகி போயிடும், அதோடைய தன்மை மாறிடும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ஸ்டு மில்க், நார்மல் மில்க் இது எல்லாமே வந்து ஒரு கையளவு தான். ஸோ இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும், கொஞ்ச நேரத்துலேயே வந்து கட்டிடும். ஏன்னா வந்து இது எல்லாத்துக்குமே வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டும் சரி ஆகிட்டு கொஞ்சம் வந்து ஆறும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட்டித்தன்மையாக ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து வேணும்னா எக்ஸ்ட்ராவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக நம்ம சாக்கோ ட்ரஃபிள் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து இது ஆறுச்சுன்னா நமக்கு திருப்பி ஹீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ராஸ்டிங் வந்து நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா, நான் இப்போ வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் தான் எடுத்திருக்கேன். நான் விப்பிங் க்ரீம் வாங்கலை. ஸோ விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே ஈஸிலி அவைலபிள். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கம்பல்சரி எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணால் நல்லா வரும். பட் ஆனால் வந்து விஸ்க்லேயே பண்ணுறீங்கன்னா நோ இஷ்யூஸ். விஸ்க் வந்து கொஞ்சம் கை வலிக்கும். நீங்கள் வந்து ஒரு கண்டினியூவாக வந்து பீட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுறோன்னா கண்டினியூவாக நீங்கள் விஸ்கில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னே ரெண்டுமே வந்து டிசையர்டு எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அது வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ நான் இப்போ பீட்டரில் வந்து நல்லா வந்து ஒரு 1/4 கப் வந்து மில்க் ஊற்றி நான் வந்து நல்லா வந்து பீட் பண்ணுறேன்.
ஸோ இதுக்கு வந்து மில்க் தான் ஊற்றணுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக மில்க் தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லா வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சாக்கோ ட்ரஃபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து 2 போர்ஷனாக நம்ம வந்து பிரிச்சுக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ஷனை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். பட் ஆனால் இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டினியூவாக இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு, ஹேண்ட் பிளெண்டராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கம்பல்சரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் போட்டுடுங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. அகெயின் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம இந்த சாக்கோ ட்ரஃபிள் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஹாஃப் த போர்ஷன் இதில் மிக்ஸ் பண்ணி திருப்பி ஒரு 15 மினிட்ஸ். ஸோ அப்போ இது வந்து சூப்பராக செட் ஆகிடும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லையே நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கையிலேயே பண்ணிங்கனாலுமே இந்த இது வந்து நல்லா சூப்பராக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது திக்கனாக இருதை நீங்கள் பார்க்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும் போது இன்னுமே நல்லா வந்து திக் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கேக் பொறுத்தவரை எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தாங்க. ஃபர்ஸ்ட் டைம்லாம் இது பண்ணும்போது எனக்கு வந்து வெறும் பால் மாதிரியே தான் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ ட்ரை பண்ண ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் வச்சுட்டேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கேக் வந்து ஆஃப்டர் 30 மினிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நல்லா வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு நம்ம வந்து மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், மோல்ட்லேருந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. ஃப்ராக்னன்ஸுமே வந்து அமோகமாக இருக்குது. ஸோ பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். ஸோ பார்க்கும் போதே எம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணுங்க. ஒரு ஹாஃப் அ டே இதுக்கு வந்து டைம் வந்து ஷியராக எடுக்கும். ஏன்னா பேக்கிங் பொறுத்தவரை ரெஸ்டிங் பீரியட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இப்போ விப்பிங் க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வந்து திக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சாக்கோ ட்ரஃபிள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஹாஃப் த போர்ஷனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, மீதி போர்ஷன் இருக்கட்டும், அதை என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஸோ பேலன்ஸ் வந்து அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அகெயின் வந்து பீட் பண்ண போகிறோம். அகெயின் பீட்டர் வச்சு நம்ம இப்போ பீட் பண்ண போகிறோம். ஸோ இட் லுக்ஸ் எம்மி இல்லையா? இதை வந்து கேக் மேலேயே போட வேணாம், அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதோடைய டேஸ்ட்டு. அவ்வளோதான், இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து வைப் பண்ணிடலாம். இதை நம்ம பண்ணிவிட்டு அகெயின் நம்ம இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் செட் ஆகிறதுக்காக. ஃப்ராஸ்டிங் பொறுத்தவரை நீங்கள் வெளியில் வச்சிங்கனாலே வந்து அந்த திக்னஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து ஃப்ராஸ்டிங் கேக்ஸ், ஐசிங் கேக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஒரு 1/2 hour to 1 hour வந்து சாப்பிட்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சா தான் நம்ம கேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா அது வந்து தாங்கும். ஸோ இப்போ வந்து டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நல்லா வந்து திக்காக இருக்குது. இதை நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து 2 தடவை நம்ம பீட் பண்ணினதுக்கப்புறம் வந்து ரிசல்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கேக் மேலே வந்து கொஞ்சம் வந்து சாக்கோ சிரப்பே ஊற்றிருக்கேன். இந்த சாக்கோ ட்ரஃபிளில் இருந்த சிரப்பே நான் கொஞ்சம் மேலே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் மைல்டாக. ஜஸ்ட்டு ரஃபாக ஃபில் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பைப்பிங் பேக்ஸ் வந்து மார்க்கெட்ஸில் கிடைக்கிறது இல்லையா, ஸோ அது இல்லைனா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஒரு பாலித்தீன் கவரில் கூட இதை நீங்கள் ஃபில் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வந்து மெஹந்தி கோன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா வந்து எதுவும் ஐடியா இல்லை, ஜஸ்ட் அப்படியே போட்டு நான் போடுறேன். எனக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அதை நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக இதுக்கு வந்து கேக் மோல்ஸு, ரவுண்டட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஷேப்பிங் அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ வீட்டில் இருக்கிற பொருள் ஜஸ்ட் ஸ்பேச்சுலா, ஸ்பூன் இதை வச்சே நம்ம வந்து அழகாக வந்து ரெடி பண்ணலாம். ஸோ பைப்பிங் பேக்கில் நான் அழகாக ஃபில் பண்ணிவிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், உங்களுக்காக நான் சும்மா அப்படியே போட்டு காமிக்கிறேன். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக தான் அப்ளை பண்ண போகிறேன். டிசைன்ஸ் மேலே கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நான் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் இந்த சாக்கோ ட்ரஃபிள் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை அகெயின் வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணி அது மேலே இதுக்கு மேலே வந்து ஊற்ற போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது வேறு லெவலில் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்புவோம். ஸோ இது சும்மா உங்களுக்கு டிசைனுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன் பைப்பிங்.
ஸோ சைட் மேலே எல்லா பக்கமும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு நைஃபோ ஸ்பேச்சுலாவோ வச்சு நீங்கள் அழகாக வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ திக்னஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். விப்பிங் க்ரீம் வந்து இதை விட இன்னும் நல்லா திக் இருக்கும். விப்பிங் பவுடர் இதுதான் டு தி மேக்ஸிமம் வந்து ஒரு 50 to 60% வந்து நமக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். விப்பிங் க்ரீம்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஹோல்சேலில் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டில் ரெடி பண்ணணுன்னா நீங்கள் விப்பிங் க்ரீம் பவுடர் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நான் சைட்ஸ் எல்லாமே அழகாக ஃபில் பண்ணிடுறேன். நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து எப்படினாலும் ஃபில் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்க போகிறது. ஸோ அவ்வளோதான். சைட்லலாம் அழகாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ நம்ம கேக் வந்து இப்போ சூப்பராக வந்து கோட் ஆயாச்சு. இப்போ இதை நல்லா நான் அகெயின் வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லாவே வந்து ஹீட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து லூசனாக இருக்குது. இதை வந்து நான் இப்போ கேக் மேலே வந்து அப்படியே போர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் தோன்றதோ நீங்கள் போர் பண்ணலாம். அது அழகாக வந்து அப்படியே வந்து வளைஞ்சி அது ஒரு தனியாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசைன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பார்க்கும் போதே யம்மியாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஃப்ராஸ்டிங்கை வந்து நான் இப்போ ஃபில் பண்ணி ஜஸ்ட்டு டெக்கார் பண்ண போகிறேன். டெக்கார் வந்து டோட்டலி இது வந்து உங்களோட விருப்பம் தான். எப்படினாலும் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி போடுறேன். அவ்வளோதான், நம்ம எம்மியான கேக் ரெடி. பட் இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ½ நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அழகாக செட் ஆகிடும். ஃப்ராஸ்டிங் கேக்ஸ் மட்டும் எப்பயுமே வந்து செட் ஆகிறது ரொம்பவே முக்கியம். ஸோ செம்மையாக இது வந்து செட் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நம்ம இன்னொரு பேட்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் வந்து சாக்கோ ட்ரஃபிள் மாதிரி வெறும் சாக்கோ ட்ரஃபிள் கேக் மாதிரி வந்து கட் பண்ணி வீட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான், நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டோம். ஒரு ½ வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை, ரெஃப்ரிஜரேட் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருந்த பேட்ச்சில் ஜஸ்ட் வந்து பீசஸ் மாதிரி போட்டு பேலன்ஸ் இருந்த அந்த சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ராஸ்டிங் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. கீழே பண்ணது எல்லாமே என் பையனோட வேலை தான். ஸோ இதான் பர்த்டே கேக். வேறு ஒரு சூப்பர் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.